வணக்கங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் குடும்பமாய் நாங்கள் வரவேற்கிறோம். We are celebrating Holy Spirit in this month. இந்த மே மாதம் முழுவதுமாய் ஆவியானவர் குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை நம்ம செலிப்ரேட் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த பெண்டகாஸ்டல் மந்த்ல ஆவியானவர் நமக்கு எப்படியெல்லாம் வெளிப்படுகிறார், எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். போன வாரம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஆவியானவர் ஜீவ நதி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். நதி போல இருக்கிறவர் அவர் நம்மளை ஜீவ நதியாய் எங்க கொண்டு போய் சேர்ப்பாரா? பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ நதியினுடைய எண்ட் எங்கன்னா சமுத்திரம் தான். அதே மாதிரி நதிக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கும்ல. ஆமா, நிச்சயமா இருக்கும். ஒரு நதி சமுத்திரத்துல போய் கலந்தாலும் அதோடைய ஆரம்பம் எங்க தெரியுமா இருக்குது? ஒரு ஊற்றுல இருந்து தான் நதி ஆரம்பிக்கிறது. நாங்க ஊற்றுன்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. நாங்க எல்லாருமே காவேரி பெரிய ஆறு இருக்குதுல்ல, அதோடைய ஆரம்பத்தை போய் நாங்க பார்த்தோங்க. சின்ன ஊற்றாதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வர ஆரம்பிக்கிறது. ஆனா அந்த ஊற்று ஓட 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 அதை போல பல ஊற்றுகளோடு கூட சங்கமித்து வீழ்ச்சியாக மாறி ஓடையாக உருவெடுத்து நதியாக மாறுகிறது. அதுக்கப்புறம் தான் சமுத்திரத்துக்கே போய் சேரும். இந்த ஊற்று பரிசுத்த ஆவியானவர். அதுவும் சாதாரண ஊற்று இல்ல, அது வற்றாத ஜீவ ஊற்று. வற்றாத ஜீவ ஊற்று. இது சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு பழைய பாடல் ஞாபகத்துக்கு வருது இல்ல? ஆமா, எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஊற்று தண்ணீரே தேவ ஆவியே, ஜீவ நதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே தேவ ஆவியே, ஜீவ நதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. இந்த ஊற்று பத்தி பைபிள்ல நம்ம நிறைய இடங்களில போடப்பட்டாலும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கிறது. இந்த ஊற்றை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெண்மணியின் இடத்துல பேசுகிறார். அதுவும் அவகிட்ட தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். அந்த இடத்துல தாகமா இருக்கிறது போல அவளிடத்துல காண்பிக்கிறார். அவளிடத்துல ஊற்றை குறித்து பேசுகிறார். ஆனா அந்த இடத்துல அவர் தண்ணீர் குடிச்சா மாதிரியும் இல்ல, அவ திரும்பி தண்ணி எடுத்துட்டு போன மாதிரியும் இல்ல. ஆனா மிக அழகாக அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல போடப்பட்டிருக்கிறது. வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல சமாரியாவில் இருக்கிற ஒரு ஸ்திரீன் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட் பண்ணி, அது எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு பொண்ணை மீட் பண்றதுக்காகவே அவர் சமாரியாவுக்கு வந்த மாதிரி இருக்குது. வேற யாரையும் அங்க மீட் பண்ண மாதிரி போடல, வேற யாருக்கிட்டையும் அவர் பேசின மாதிரி போல. ஆனா அவர் சமாரியாவுக்கு போற ஐடியாவே இல்ல. ஆனா போற வழியில அந்த தேசத்துக்கு போய் அந்த ஒரு பெண்ணை மட்டும் சந்திச்சுட்டு பேசிட்டு போயிடுறாரு. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு எக்ஸாம்பிளை வச்சுதான் பெரிய ரகசியங்களை அழகா கம்பேர் பண்ணி சொல்லி கொடுப்பார். உலக கதைகளை வைத்து பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்துவதுதான் உவமைகள்னு சொல்றாங்க. இல்ல அழகா அந்த மாதிரி பேசுவார் ஆண்டவர். பாரபிள்ஸ் இல்ல உவமைகள். அப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது டைரக்டா நம்ம பார்க்காம அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இங்க யோவான் 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குதுமா. அது நித்திய ஜீவ காலமாய் அவனுக்குள்ளே ஊறுகிற ஊற்றாய் இருக்கிறது. இது சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருதுமா. துபாய்க்கு நம்ம போயிருந்தப்போ ஒரு அழகான ஒரு கார்டனை நம்ம பார்த்தோம். அந்த கார்டன்ல, துபாய் சொன்னாலே பாலைவனம் தானே, ஆனா அது ஃபுல்லா பூக்கள்,
அழகா கூத்து குலுங்கி இருந்துச்சு. அப்ப நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி இவ்வளோ பூக்கள் அப்படின்னு போய் பார்த்தப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதுல தண்ணி ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. எப்படி ஊற்றுல இருந்து தண்ணி வருமோ அந்த மாதிரி அதுல தண்ணி ஊற்றப்பட்டுக்கிட்டே இருந்ததுனால பூக்கள் மிக அழகாக அங்க இருந்துச்சு. ஆமென். இன்றைக்கு கூட ஆவியானவருடைய ஆரம்பம் ஜீவ நீரூற்று. இதுல இந்த ஊற்று ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. நம்ம எல்லாருமே ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும் பொழுதே அந்த ஊற்றானது சுரக்க ஆரம்பிக்கிறது. ஆவியானவருடைய ஊற்று அப்பொழுதுல இருந்தே சுரக்க ஆரம்பிக்கிறது. சுரந்து சுரந்து ஜீவ நதியாய் மாறுகிறது. இததான் யோவான் 7வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப அழகா சீஷர்களுக்கு சொல்லித்தரார். வாசிக்கலாமா? 7வது அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு 38ஆம் வசனத்துல, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். முதல்ல ஊற்ற பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு பெண்ணிடத்துல சொல்லுகிறார். இங்கே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ளத்துல இருந்து பெருகெடுத்து ஓடும். from inside out. உள்ள இருந்து வெளியே வழிந்து ஓடுகிறதா இருக்கிறது இது. அதுல 39ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று வசனம் சொல்லுங்க. இன்னொருத்தர் சொல்லுங்க. தம்மை விசுவாசிக்க போகிறவர்களுக்கு அவர் கொடுக்க போகிற ஆவியை குறிக்கிறது. அப்ப அந்த ஜீவ தண்ணீர், ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நதிகள். இந்த நதிகள் எங்க இருக்கோ, ஜெனரலாவே நீங்க எங்க போனீங்கனாலும் நதி எங்க இருக்கோ அதனுடைய கரைகள் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கிறத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது இருக்கிற இடம் எல்லாமே செழிப்பா தான் இருக்கு. நம்ம போறோம்ல, திருச்சி தாண்டும் போது அங்க பல நதிகள் பார்க்கிறோம், திருநெல்வேலியை தாண்டும் போது பல நதிகளை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு நதி கரைகளிலும் செழிப்பாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இருதயத்திலிருந்து இந்த ஊற்று உருவெடுத்து அது நதியாய் மாறுகிற பொழுது, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுல நம்ம இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் சந்தோஷமும் நிறைவும் ஆசீர்வாதமும் கண்டிப்பா இருக்கும்னு சொல்ல தர்றார் ஆண்டவர். ஆமென். நம்ம கனி தருவோம், நம்ம செழித்து வளருவோம். ஆமென். கனி தந்திட நாம் செழித்தோங்கிட, கனி தந்திட நாம் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இந்த நதின்னு சொல்லும் பொழுது ஜெசிமா, எசேக்கியேல்ல ஒரு அதிகாரத்துல 47வது அதிகாரம் ரொம்ப அழகா அந்த நதியோடைய புறப்படுதலை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுவும் எங்க இருந்து புறப்படுதுன்னா, ஆலயத்தின் வாசல்ல இருந்து அந்த நதி புறப்படுது. அந்த நதி புறப்படுகிற இடம் ஆலயத்தின் வாசலா இருந்தாலும் அது போடப்பட்டிருக்கிற வசனத்துல தண்ணீர் என்று தான் போடப்படுகிறது. முதல்ல it starts as water. ஒரு சின்ன ஊற்று பலிபீடத்துல இருந்து ஆலயத்தின் வாசல் வழியா புறப்பட்டு கடந்து செல்லுகிறத பார்க்கிறோம். இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த தண்ணீர் முதல்ல அவனை பார்த்து சொல்றாரு, தீர்க்கதரிசியை பார்த்து 1000 முழம் அளந்து கடந்து போக சொல்லுகிறார். இப்ப என்ன ஆகுதுன்னா, கணுக்கால் அளவுல தண்ணீர் இருக்கிறது. அடுத்த அளவு, அடுத்த 1000 முழம் அளந்து பார்க்கும் பொழுது என்ன வருதுன்னா முழங்கால் அளவு வருகிறது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1000 முழம் அளந்து பார்க்கும் பொழுது இடுப்பளவு வருகிறது. அடுத்த 1000 முழம் அளந்து பார்க்கும் பொழுதுதான் அது கடக்க முடியாத நீச்சல் ஆழமுள்ள அளவா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா டிஃபரன்ஸ் ஜெசிமா, கேன் யூ சே தி டிஃபரன்ஸ்? கணுக்கால் அளவு முழங்கால் அளவுக்கும் அப்புறம் அந்த நீச்சல் ஆழத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால சொல்ல முடியுமா? இது எல்லாமே இந்த அளவுகோல்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு கூட anointing has levels. Yes. And when your anointing increases, உண்மையிலேயே anointing அபிஷேகம் என்பது ஒரு முறை ஊற்றப்பட்டுட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறது இல்ல. ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கணும், இன்னும் ஆண்டவரே, இன்னும் என்னுடைய anointing லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த கணுக்கால் அளவு எப்படி உயர்ந்து முழங்கால் அளவுக்கு வந்துச்சோ, அப்படி உயர்ந்து இடுப்பு அளவுக்கு வந்துச்சோ, அப்படி நம்மளுடைய அனாயிண்டிங்னுடைய அளவும்
இன்க்ரீஸ் ஆக உண்மையிலேயே there will come one time where நீச்சல் ஆழத்திற்குள்ள நம்ம போவோம். ஒரு விஷயம் என்ன தெரியுமா, there is no shortcut to go to அந்த நீச்சல் ஆழம். 1000 முழம் அளக்கணும், அதை கடந்து போகணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு போகும். It's not a shortcut way to receive the complete anointing. You have to go further with the thirst. அந்த தாகத்தோடு கூட இன்னும் உங்ககிட்ட வரணும்ன்ற அந்த தாகத்தோடு கூட 1000 முழம் 890 வரும்போது வரல, 999 வரும்போது மாறல, பட் 1000 மாறினதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. திரும்பி அதே மாதிரி தான் 2000 வரும்போது தான் அடுத்த லெவல் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் there ஆகுது. is no shortcuts. Yes, கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாய் உட்கார்ந்து அவர் சமூகத்துல. அப்பா, அந்த வார்த்தை நல்லா கவனிச்சுங்க, இன்னும் அதிகமா. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நிறைய அபிஷேகித்திருக்கலாம், பட் டெல் காட், அப்பா எனக்கு இன்னும் நிறைய வேணும். Do not be satisfied. போதும், முடிஞ்சிருச்சு, நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லவே சொல்லாதீங்க பிரசன்னத்துல மட்டும். இந்த ஒரு காரியத்தை நாங்க தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் கிட்டத்தட்ட 2018 நினைக்கிறேன், நம்மளுக்கு ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்த பொழுது இன்னும் அப்படிங்கிற அந்த பாடலை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். இந்த அபிஷேகத்தின் அளவு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற அந்த ஏக்கத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் தான் இந்த பாட்டு. இன்னும் இன்னும் உம் அன்பை அறியணுமே, இன்னும் என்னில் உம் மகிமை நிரம்பணுமே, இன்னும் இன்னும் உம் அன்பை அறியணுமே, இன்னும் என்னில் உம் மகிமை நிரம்பணுமே. இயேசுவே தெய்வமே, பாதம் அமர்ந்து நான் மகிழணுமே. இயேசுவே தெய்வமே, பாதம் அமர்ந்து நான் மகிழணுமே. எங்க கூட சேர்ந்து பாடுவீங்களா? இன்னும் 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 உம் அன்பை அறியணுமே, இன்னும் என்னில் உம் மகிமை நிரம்பணுமே. இப்படி இன்னும் அப்படின்னு கேட்கும் பொழுது your anointing will overflow. Yes. அந்த ஓவர்ஃப்ளோயிங் அனாயிண்டிங் இருந்துச்சுன்னா நாம் செழிப்பா இருப்போம். அது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கும் நாம ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆமா, அது ஒரு நாள் அஃபையர் இல்லப்பா. ஒரு நாள் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு போய் அபிஷேகத்தை அப்படியே பயங்கரமா வாங்கிக்கின்னு அந்த வாரம் ஃபுல்லா அப்படி இருக்கிறது இல்லைங்க. எவ்ரி டே அவருடைய பிரசன்னத்துல நீங்க அதை பெற்றுக்கொண்டே இருக்கும். நீங்க செல்லுகிற இடமெல்லாம் அந்த இன்க்ரீஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த கணுக்கால் அளவோட நிக்கல, அடுத்தது முழங்கால்ல இருந்து இடுப்பளவு போய் அதுக்கப்புறம் நீச்சல் ஆழம் போகுது. அந்த இடுப்பளவு நீச்சல் ஆழம் வருகிற வரைக்கும் வேதத்துல வசனத்தின்படி தண்ணீராக இருக்கிறது. ஆனா எப்போ நீச்சல் ஆழம் வருதோ அப்போ நதியாய் மாறுகிறது. அப்ப அந்த ஊற்று வீழ்ச்சி, இது சங்கமோ, இதெல்லாம் அந்த நதியை போல அதோடைய ஆரம்பத்துல இருந்து நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நதின்னு அதுக்கு பேரே வரல. ஃபால்ஸ் வந்து இட்ஸ் நாட் கால்ட் as rivers. எஸ், அது வந்து ஃபால்ஸ் தான். இல்ல ஓடை வந்து ரிவரா மாறுறது இல்ல, அது ஓடையா தான் இருக்கு. ஸ்ட்ரீம் தான் சொல்றோம். அப்புறம் அது என்ன சொல்றோம், ஊற்றை வந்து ஊற்றுன்னு தான் சொல்றோம், நதின்னு சொல்லல. எப்போ இது நதியா மாறுதுன்னா நம்ம இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னா கணுக்கால் அளவுல இருக்கும்போது கால் மட்டும் தான் உள்ள இருக்கும், மிச்ச பாடி என்ன பண்ணும், வெளியில தெரியும். அடுத்தது முழங்காலுக்கு கீழே தண்ணீருக்குள்ள இருக்கும், மீதி எல்லாம் வெளியில தெரியும். அடுத்தது இடுப்பளவு கரண்டிங்கன்னு சொல்லுங்க. இடுப்பளவு உள்ள இருந்துச்சுன்னா இடுப்பு வரைக்கும் தண்ணிக்குள்ள இருக்கும், மத்ததெல்லாம் மேல தெரியும். ஆனா எப்போ நீச்சல் ஆழம் அப்படி இப்படி இது வரைக்கும் வருதோ the complete body will be hidden. Amen.
அதுதான் ரகசியமே. சொல்லுங்களேன், என்ன ரகசியம் சொல்லுங்களேன். ஆண்டவரை மாத்திரம்தான் நம்ம வெளிக்காட்டுவோம். ஆமா, we will be completely submerged. எஸ், நம்ம தெரிய மாட்டோம், ஆண்டவர் மாத்திரம்தான் தெரிவாரு. Yes. when the anointing overflows in your life, God will be revealed to others. எஸ், அதுதான். ஆமா, நீங்க தெரிய மாட்டீங்க, நீங்க தெரிய மாட்டீங்க. நீங்க தெரிய மாட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மூலமாக எல்லாருக்கும் தெரிவார். தேவ ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இப்போ எல்லாம் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள், நல்ல ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு எங்க போனாலுமே அவர்களுக்கு என்று ஒரு கணத்தை நம்ம தரோம். என் கணவர் அடிக்கடி சொல்வாரு, இந்த கணம் வேற எதுனாலையும் இல்ல, அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அனாயிண்டிங்னால தான் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. The honor is because what the anointing they carry. Yes. இன்னைக்கு when you carry that anointing, Yes. overflowing anointing, Yes. definitely you will be honored. என்னன்னா, நீங்க இல்ல, உங்களுக்குள்ள நீங்க கேரி பண்ற அனாயிண்டிங்க்கு கிடைக்கிற ஆனர், அதன் மூலமா தேவ நாம மகிமைக்கென்று கிடைக்கிற ஆனர் அது. ஆமென். அதனால தான் இந்த பாடலை நாங்க பாடும்பொழுது, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாது. இப்போ கேளுங்களா, ஆண்டவர்ட்ட கேளுங்களா, கணுக்கால் அளவும் போதும் ஆண்டவரே, எங்களுக்கு போதாதப்பா, முழங்கால் அளவு போதாதப்பா, நீச்சல் ஆழம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? கடக்க முடியா நதியாய் என்னை அபிஷேகி நடத்தும் ஐயா. கடக்க முடியா நதியாய் என்னை அபிஷேகித்து நடத்தும் ஐயா. இயேசுவே தெய்வமே, பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே. இயேசுவே தெய்வமே, பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே. ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நதியை கடந்து போகும்பொழுது, என்ன பியூட்டிஃபுல்லான நதி அப்படின்னு சொல்லிட்டு ரிவர் பற்றி அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது கிணா தான் சொன்னான். எங்கே தெரியுமா? திருச்சி தாண்டும் போது ஒரு ரிவர் வருது. என்ன ரிவர் சொல்லுங்க, எனக்கு ஞாபகம். ரெண்டு ரிவர்ஸ் இருக்கும். கொள்ளிடம் ஒண்ணு இருக்கு, Correct. காவிரி ஒண்ணு இருக்கு. ஆமாம், அதில் எதுலேயோ ஒன்று நம்ம போய் குளிச்சுமே, காவிரி காவேரி தான். அப்போ தான் கிணா சொன்னேன், டேடி ரிவர்ஸ்னா என்ன தெரியுமா? ரிவர்ஸ் நெவர் கோ ரிவர்ஸ்ன்னு சொன்னான். கிணா தான். எவ்வளவு பெரிய உண்மை இல்ல? ரிவர்ஸ் அப்படின்னு கேட்டாலே ரெண்டு விதமான வேர்ட் இல்ல. ஒன்னு ரிவர்ஸ், அத நதிகள். இன்னொன்னு ரிவர்ஸ் எடுக்கிறோம், பின்னாடி போறோம் அப்படின்னு சொல்றோம்ல. ரிவர்ஸ் எப்பவுமே ரிவர்ஸ்ல போகாது. ஆமா, அனாயிண்டிங் எங்க இருக்கோ, you will be pushed forward எஸ், towards the kingdom of God. ஆமென். ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு நேரா உங்களுடைய ஜர்னி இருக்கும். ஜர்னி இருக்கும். நீ அபிஷேகம் பட்டவனா இருந்தனா பின்னாடி திரும்பி பார்க்குற சூழ்நிலையே இருக்காது. ஏன்னா நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். There will be a great difference between the anointed and the அபிஷேகம் பெறாதவங்க. ஆமாம், அப்போ அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நதியை போல நமக்குள்ள ஒரு இன்க்ரீஸ் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அண்ட் இந்த ரிவர் எங்கெல்லாம் போகுது, இதே எசேக்கியேல் 47ல ரொம்ப அழகா வசனத்துல வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்துல, இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். எங்கெல்லாம் இந்த நதி போதோ அங்க எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களும் வாழும். அடுத்தது கடைசி அது வசனம் முடியும் போது பிழைக்கும், வாழும், பிழைக்கும். இன்னைக்கு ஜனங்க எல்லாத்துக்கும் எது கஷ்டப்படுறாங்க தெரியுமா? வாழ்வதற்கும் பிழைக்கிறதுக்காக தான் ஜனங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. The life is a journey. எதுக்காக ஓடுறாங்க? வாழ்வதற்கும் பிழைப்பதற்கும். இந்த நதி உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க வாழ வைப்பீங்க, நீங்க மற்றவர்களை பிழைக்க வைப்பீங்க, வாழ வைப்பீங்க. உங்க மூலமா எப்பவுமே கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்றவங்க இல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவங்க. ஆமா, அப்போ கொடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உங்ககிட்ட இருந்தாதான்
கொடுக்க முடியும். கரெக்ட். கரெக்ட் தானே? you can give only when your cup is full. எஸ். அந்த கப் ஃபுல்லா இருக்க வேண்டியது யார் பார்த்துப்பானா? கர்த்தர் பார்த்துப்பார். அந்த anointing that you carry in your cup will be a blessing to many. எஸ். எல்லா இடத்துலயும், உங்க வீட்டை சுத்திலும், நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல, அப்புறம் நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல, ஏன் நீங்க போற இடத்துல எல்லாம் அந்த அபிஷேகம் வழிந்தோடிக்கிட்டே இருக்கும். எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் ஜனங்க உங்களால ஆசீர்வதிக்கப்படுவாங்க. What a greatest blessing அது. இந்த river should never stop. Yes. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேளுங்க. ஒருவேளை ஆண்டவருடைய அபிஷேகத்துல நீங்க நிரம்பி இருக்கலாம். இன்றைக்கு ஒரு தேக்க நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணலாம். இன்னைக்கு the Holy Spirit is counseling you. அந்த தேக்க நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாத்த போகிறார். தண்ணி தான் ஓடும் பொழுது ஆறாக சொல்லப்படுது. ஆனா ஒரு இடத்துல இருக்கும்போது அது குட்டையாக மாறிடுகிறது. அந்த குட்டைக்குள்ள என்ன இருக்கும்னா ஒரு மாதிரி அழுக்கு தான் இருக்கும். ஒரு மாதிரி சம்திங் நாட் குட். கிளாரிட்டியே இருக்காது, தெளிவே இருக்காது. கலங்கின குட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, தெளிவே இருக்காது. இப்படிதான் நம்ம லைஃப் கூட தேக்கமா இருக்கும்போது எப்படி இருக்குது? கலங்கி போயிருக்குது. ஒன்றுமே இல்லாம, யாருக்கும் உதவியா இல்லாம, எதற்கும் உதவாதபடிக்கு தேங்கின நிலைமையில இருக்கிற உங்கள் வாழ்க்கைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் it can revive. இன்னைக்கு அவரை ஃப்ளோ பண்ண விடுங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போறது, லார்ட் let the spirit flow in me. அந்த ஜீவ நதி ஃப்ளோ ஆகட்டும். அந்த ஜீவ நதி புறப்பட்டு ஓடட்டும். இன்னைக்கு இந்த நதியை எதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்குதோ, இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை உங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்குதோ ஐடென்டிஃபை பண்ணுங்க. எது உங்களை தடுத்து வச்சிருக்கிறது? ஒரு சில நபர்களா, இல்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப்ஸா, இல்ல நீங்க ஃபேஸ் பண்ற பாவங்களா, நீங்க ஏற்கனவே செய்திருக்கிற குற்றங்களா, இதெல்லாம் உங்க அனாயிண்டிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்னா இந்த தேக்க நிலைமையில நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். பட் the spirit cannot be stagnant in one place. It has to flow. Start over again. Yes. The hope today is பரிசுத்த ஆவியானவர் நதியாய் மாற, உங்களை bless பண்ண, உங்க அனாயிண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். Today I surely say God is going to increase your anointing. கணுக்கால் அளவுல இருந்து முழங்கால் அளவா இன்று மாற போகிறது. இத்தனை வருஷம் அப்படியே ஒரு நிலைமையில இருந்திருப்போம். கர்த்தர் ஒரு உயர்வை தரப்போகிறார். இன்க்ரீஸ் சொல்லுங்களேன். இன்க்ரீஸ். கணுக்கால் அளவுல இருந்து முழங்கால் அளவுக்கு ஒரு இன்க்ரீஸ், முழங்கால் அளவுல இருந்து இடுப்பு அளவுக்கு ஒரு இன்க்ரீஸ். நீச்சல் ஆழத்துக்கு நம்ம மறைய அவர் தெரிய, நம்ம செருக அவர் பெருகும்படியான அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். யாருக்கு தெரியுமா கொடுக்க போறார்? இருதயத்துல வாஞ்சையோடு கூட இருக்கிறவங்க, எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறவங்களுக்கு, ஏக்கத்தோடு கூட இருக்கிறவங்க, இன்னும் வேணும் அப்படின்னு கேக்குறவங்க. கரெக்ட். அதாவது திருப்தி அடையாம, ஆமா, திருப்தி அடையாம இன்னைக்கு இன்னும் வேணும்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேளுங்க. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஊற்று இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்றாரா? இவங்களுக்கு மட்டும்தான் நதியா மாத்துவேன் ஆண்டவர் சொல்றாரா? எல்லாருக்கும் வாஞ்சியா இருக்கிற எல்லாருக்கும் ஊற்று இருதயத்திலிருந்து புறப்பட்டு நதியாய் மாறி கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை அவர் மாற்ற போகிறார். God is surely going to bless you. Amen.
to be a blessing Yes. to others. Yes. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த தென்றல் எபிசோட்ல உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஆவியானவரை ஊற்றாகவும் ஜீவ நதியாகவும் இந்த நாளில் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. இன்றைக்கு எங்களுடைய அபிஷேகத்தின் அளவுகளை நீங்க இன்க்ரீஸ் பண்ண போகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கெல்லாம் ஸ்டாக்னண்டா இருக்குதோ, ஜனங்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் இந்த ஊற்று, இந்த நதி ஆண்டவரே அப்படியே நின்று போயிருக்கிறதோ, இல்ல தடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதோ, எல்லா தடைகளையும் என் தேவன் நீர் எடுத்து போடுவீராக ராஜா. எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுவீராக. let the river flow in them ஆண்டவரே. இயேசுப்பா, let the river flow, let it not stop anywhere ஆண்டவரே. நீர் உதவி செய்யும்படியாய் உங்களிடத்துல நாங்க கேட்கிறோம் ராஜா. because you are the source of all the anointing. நீங்க தான்ப்பா எல்லாவற்றுக்கும் அந்த ஊற்றா இருக்கிறீங்க ராஜா. இன்றைக்கு let the anointing flow in each and everyone's lives ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஷுவர்லி நீங்க வாஞ்சையோடு கூட கேட்டீங்கன்னா இந்த அபிஷேகத்தை உங்க வாழ்க்கையில நிறைவாய் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். God bless you. இன்னும் அன்பை அறியணுமே, இன்னும் என்னில் மகிமை நிரம்பணுமே, இன்னும் அன்பை அறியணுமே, இன்னும் என்னில் மகிமை நிரம்பணுமே. ஜீவ ஊற்றாய் புறப்படும் என்னில், ஜீவ நதியாய் எந்தன் உள்ளே, ஜீவ ஊற்றாய் புறப்படும் என்னில். கணக்களவு போதாதையா, முழங்காலளவும் போதாதையா, கணுக்களவு போதாதையா, முழங்காலளவும் போதாதையா. கடக்க முடியாததையா என்னை அபிஷேகித்து நடத்துமையா. கடக்க முடியா நதியாய் என்னை அபிஷேகித்து நடத்துமையா. இயேசுவே தெய்வமே, உம் பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே. இயேசுவே தெய்வமே, பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே. இயேசுவே தெய்வமே, பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே. இயேசுவே தெய்வமே, பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே.